ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூமெண்ட் டு ரிமெம்பர்ன்ற படம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கான். அவன் கிட்ட ஒரு பிச்சைக்காரர் லைட்டர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு லெட்டரை நீட்டுறான். இது இல்லைப்பா லைட்டர் அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனே ஹீரோ ஏதோ பேசுகிறான். என்ன அப்படின்னா, நம்மளோட மெமரிஸ் தான் நம்மளோட உயிர். நம்ம மெமரிஸ் அழிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம உயிரும் அழிஞ்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இவருக்கு ஒன்றுமா புரிகிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறமேட்டு அதே இடத்துல இன்னொரு பொண்ணு உட்காந்துருக்கா. அந்த பொண்ணு ஹீரோயினா. அந்த பொண்ணுக்கிட்டையும் இவர் லைட்டரே கேட்குறாரு. எல்லார்ட்டையும் ஒரே கொஷின் தான் கேட்டுட்டு இருப்பார் போல இருக்கு. லைட்டர் கேட்கும்போது அவன் ஆல்ரெடி சோகமாக இருக்கனாடி இவர் பேசுறது கண்டுக்க மாட்டான். பட் இவர் திரும்ப திரும்ப கேட்கும்போது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் டிக்கெட்டையும் பார்த்துட்டு வாட்சையுமே பார்த்துட்டு இருக்கா. ஆனால் யாருக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. பட் ரொம்பவே சோகமாக இருக்கா. அதுக்கப்புறம் ட்ரெயினும் வருது. இவன் அங்கேருந்து எந்திரிச்சு போய் ஒரு பீஸோவில் அந்த டிக்கெட்டை வச்சுட்டு கதறி கதறி அழுவிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி கிளம்பி போறா. ஹீரோயின் ஒரு சூப்பர் மார்க்கெட் வரா. கோக் வாங்கிட்டு அதுக்கு பேலன்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் போறா. போகும்போது தான் அவள் திங்க் பண்ணுறா, ஐயோ கோக்கை வாங்கிட்டு விட்டுட்டே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறா. அப்போ கரெக்டாக ஒரு பையன் வெளியில வரான். அவன் மேலே இவன் மோதிக்கிறான். அவன் வேற யாரும் இல்லை, ஹீரோ தான். அவன் கையில் ஒரு கோக் இருக்கும். உடனே அதை பிடுங்கிட்டு இது என்னோடது அப்படின்ற மாதிரி அதை குடிச்சிட்டு அந்த காலி கேனை மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. ஹீரோ என்னடா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவளையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோன் பஸ்ஸில் ஏறா. அப்போ தான் அவளுக்கு தெரியுது அவளோட பர்ஸை மிஸ் பண்ணிட்டோன்னு. திருப்பியுமே அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரா. அப்போ தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க பையன் அந்த பர்ஸையும் கோக்கையும் எடுத்து மேலே வைக்கிறான். அந்த கோக்கை பார்த்தோன்னே தான் அவளுக்கு தெரியுது, அச்சோ ஹீரோட இதை மாற்றி குடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடிட்டு இருக்கா. நான் அவன் எங்கேயுமே இல்லை. சரின்னு சொல்லி அவள் வீட்டுக்கு கிளம்பி போகிறான். அவள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவள் தங்கச்சி நீ பாரு அப்பா கிட்ட சமத்தியாக வாங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 4 பேருமே அவங்க அப்பா அம்மா தங்கச்சி இவ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்க்கு போறா. அங்க எல்லாருமே இவளை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இவளா அவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதையுமே கண்டுக்காத மாதிரி போய் உட்கார்ந்துருக்கா. அப்போ ஒரு பொண்ணு இன்ட்ரோ ஆகுறா. அவ சொல்றா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும்போது இவ செம்ம ஷாக்கா பாக்குறா. அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுறா. அதுக்கப்புறம் ஒரு பார்லருக்கு போறா. அந்த பார்லர் கேர்ள் இவளோட ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. அவகிட்ட இவ ரொம்பவே ஷார்ட்டா என் முடியை கட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு இவளுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்றாங்க. எதுக்கும் நீ ஃபீல் பண்ணாத, டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால ஹீரோயின் சொல்லுவா, சரி ஓகே கொஞ்சம் நீளமாவே வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜன்னல்ல என்ன ஆகுதுன்னா சீசன் நிறையவே சேஞ்ச் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோட அப்பாவும் கார்ல இருக்கும்போது ஹீரோயின் கேட்பா, என் மேல உங்களுக்கு கோவமே இல்லையா, என்னாலதான் இவ்வளோ ப்ராப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரும்போது அவங்க அப்பா சொல்றாரு, பழசெல்லாம் விடு, நீ ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணது உன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஹீரோனோட அப்பாவோட ஃபேக்டரிக்கு வராங்க. உடனே ஹீரோனோட அப்பா கேட்குறாரு, நீயும் வரியா அப்படின்னோட, இல்லை ரொம்ப டஸ்டா இருக்கு நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோட அப்பா அந்த சைட்டை விசிட் பண்றதுக்காண்டி அங்கே போறாங்க. அங்க ஒரு கார்பெண்டர், அது வேற யாரும் இல்லை ஹீரோ தான். அவனுக்கும் வேற ஒருத்தருக்கும் செம்மையா சண்டை போயிட்டு இருக்கும். உடனே ஹீரோட அப்பா போய் கேட்பாரு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த கார்பெண்டர் அதாவது ஹீரோ எல்லாத்தையுமே சொல்லுவான், இப்படி இப்படி ப்ராப்ளம் அப்படி நீங்க தான் இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி வந்துருவான். தம் அடிச்சுட்டே வரான். இதை ஹீரோன் கார்ல உட்காந்தே பார்த்துட்டு இவனை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் அப்பா காரை எடுத்துட்டு அவன் கிளம்பி வந்துடுறா. இவன் அவனை பத்தி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, ஒரு கார்பெண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்குறா. உடனே அவங்க அப்பாவும் சரி நான் அனுப்புறேன், ஆனால் அவன்கிட்டலாம் வச்சுக்காதீங்க, அவன் செம கோவக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ அனுப்பி விடுறாங்க. ஹீரோவும் வரா. ஹீரோ கூட்டிட்டு போறதுக்காண்டி ஹீரோயின் பார்க்குறா. அப்பதான் அவளுக்கு சூப்பர் மார்க்கெட்ல நடந்து ஞாபகம் வர குடுக்குன்னு ஓடி போய் ஒளிஞ்சுட்டே ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ எல்லா ஒர்க்கையும் பார்க்குறான். இங்கே ஹீரோயின் என்ன பண்றான்னா ஒரு கோக் எடுக்கிறதுக்காண்டி போய் நின்றுட்டு இருக்கா. அந்த கோக்கை எடுக்கும்போது ஹீரோ அதை பிடுங்கி குடிச்சிட்டு இவன் மேலேயே இவன் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறமேட்டு வேலை முடிஞ்சு போகும்போது ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சு சிரிச்சுட்டே வரும்போது ஹீரோ பின்னாடி நின்று இவளை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ஆமா அப்படின்னா எதுல போறா அப்படின்னு கேட்கும்போது பஸ்ல போறேன், இல்ல கார்ல போறேன்னு சொல்லி மாத்தி சொல்லிட்டு இருக்கா. கேட்டது ஒரு குத்தமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஜீப்ல போய் உட்கார்ந்துடுறான்.
ஹீரோயின் பஸ்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே ஒருத்தன் பைக்கில் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஹீரோட ஹேண்ட்பேக் ஆட்டை போட்டு போகிறான். இதை ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணுவானா, அவனோட ஜீப்போட டோரை வந்து திறந்து விட்டுறான். உடனே வந்து அவன் போய் விழுந்துடுறான் அந்த பைக்கில் வந்தவன். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி ஹீரோ போய் எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு இருக்கான். அப்போ தான் பார்க்குறான் நிறைய பென் இருக்குது. என்ன நீ பென் வியாபாரம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் பெண்ணை வந்து மறந்துடுவேன், அதனால தான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோன்னு சரின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த ஆளை வந்து போய் பார்க்கறதுக்காண்டி ஹீரோ போகும்போது அவன் விட்டா காணும்னு சொல்லி தள்ளாடி வந்து ஓடி தெரிச்சிருவான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான், சரி வா ஜீப்ல வந்து நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஜீப்ல ஏற போறான். அங்க நிறைய திங்ஸ், அவளால வந்து உட்கார கூட முடியல, ஒடுங்கி அடங்கி வந்துட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்றா. அதுக்கப்புறம் தொணன்னு வந்து பேசிட்டே வரா. ஹீரோக்கு வந்துட்டு அந்த காத்து அடிக்கிறனாடி ஒரு கிளாஸ் போடுவான். அதை பார்த்துட்டு இவ வந்து சிரிச்சிட்டு இருக்கும்போது இவளுக்கும் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி கொடுத்தோன்னே இவ அதை வந்து போட்டுட்டு போட முடியாம உட்காந்து தவிச்சிட்டு இருப்பா. அது மேலே வந்து இது பண்ணிட்டு அவன்கிட்ட பேசிட்டே வரான். ஆனால் ஹீரோ எதுக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி இல்லை, இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்து செம்மையாக மேக்கப் போட்டு வந்து ஹீரோ வந்து தேடிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்து அவளோட ஆஃபீஸில் வந்து இருக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து ஃபேக்ட்ரிக்கு மறுபடியும் வேலைக்கு போயிடுவான். உடனே வந்துட்டு வந்து கொஞ்சம் சேடாக இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா ஹீரோவை பார்க்கறதுக்காண்டி அவன் ஜீப் கிட்ட போவான். ஜீப் கிட்ட போய் எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் பயந்துட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடுவா. பார்த்தா ஹீரோ வந்து அவன் கேங்கோட வந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து திருப்பி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குடுக்குடுன்னு ஓடிட்டு இருப்பா. ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்க. எல்லாருமே வந்துட்டு கேஷுவலாக நடக்கிற மாதிரி ஹீரோட கேங் வந்து அவங்க உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கோம். இவங்க வந்து கேஷுவலாக நடக்கிற மாதிரி வந்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து திரும்பி வந்துட்டு ஹீரோட்ட பேசுகிற மாதிரி இருக்கும்போது ஹீரோ வந்து அவளை பார்க்குறான். பார்த்துட்டு இவன் வந்து பேசிட்டு ஞாபகம் இருக்கா அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து டேபிள் கிட்ட உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து இவளுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் வந்து ஊற்றி கொடுக்குறான். இவளும் வந்துட்டு அதை குடிச்சிடுறா. குடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஹீரோ வந்து இவளை வந்து கிஸ் பண்ணிடுறான். என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்து செம்மையாக கிளம்பி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ஜாய் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு வந்து பேஸ்பால் வந்து கற்றுக் கொடுக்குறான். அவளே வந்து தனியாக வந்து அந்த பால் அடிக்க விடுறான். அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக ரெண்டு பேருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நடு ரோட்லேயே ரெண்டு நின்று ஹக் பண்ணுது, எல்லாம் வந்து ஆன்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்பவே வந்து ஜாலியாக வந்து அவன் பழக ஆரம்பிச்சிட்டான். லவ் பண்ணவும் ஆரம்பிக்குதுங்க ரெண்டும். ஹீரோயினும் ஹீரோவும் படுத்துட்டு இருக்காங்க ஹீரோ வீட்டில். அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லா இடத்தையுமே வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் வந்து ஒரு லாக்கரை வந்து திறக்க போகும்போது ஹீரோ வந்து சொல்லுவான், அதை வந்து திறந்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னோட அவள் வந்து சரின்னு சொல்லி விட்டுறா. அதுக்கப்புறம் ஒரு பிக் பார்க்குறான். அங்கே வந்துட்டு யார் இது அப்படின்னு கேட்கும்போது இது என்னோட குரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் வந்து எதுக்கோ ஒன்றுக்கு படிச்சுட்டு இருப்பான் போல இருக்கு. ஏன்னா நீ இதுக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து காசு விளையாடுறாங்க. ஹீரோ வந்துட்டு வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி ஹீரோயினை வந்து அவுட் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோ நம்மளோட எக்ஸை பற்றியும் சொல்லிடுவான். அவன் ஏமாத்திட்டான் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அது ஒரு மேட்டராகவே கண்டுக்கல. அவன் வந்து கலாச்சிட்டு இருக்கான். உடனே வந்து இதனால கடுப்பாகி ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பி போக பார்க்கும்போது இவன் வந்து சரின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் வந்து கலாய்க்கிறான். உடனே வந்து அவள் கடுப்பார சரின்னு சொல்லி ரெண்டுமே வந்து சேர்ந்துக்குதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவள் கையாலே வந்து ஒரு கோட்டை வந்துட்டு அவனுக்காண்டி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்றா, இது பே பண்ணியே நீ வாங்கலாமே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு வந்து இல்லை இது என்னோட ஆளுக்காண்டி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க எல்லாம் கேட்குறாங்க, எவ்வளோ நல்ல பசங்க இருக்காங்க, நீ ஏன் கார்பெண்டரை வந்து சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்து ஹீரோயின் தச்சா அந்த கோட் சூட்டை போட்டுட்டு ஒரு இடத்துக்கு வந்து நிற்பாங்க. ஹீரோன் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி போகிறான். அதாவது ஆர்கிடெக்ட் ஆகிறதுக்காண்டி ஒரு எக்ஸாம் எழுத போகிறான். ஹீரோயின் கிட்ட நீ என்கிட்ட வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பட் ஹீரோயின் வந்து அவன் வர்ற வரைக்குமே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ரொம்பவே லேட் ஆகுது. அவன் வந்து அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் வந்து அவனுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வெளில வந்து கேட்குறான், உன்னை தான் வெயிட் பண்ண வேணான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொன்னேன். ரெண்டுமே அப்படியே பேசிட்டே வந்து போகுதுங்க. ஹீரோயின் அப்பா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கேட்குறேன், இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா, யாரோ இருக்காங்க போல இருக்கும் லைஃப்ல அப்படின்னு கேட்கும்போது அவள் இல்லப்பா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு, யார் இந்த பையன் கார்பெண்டரா அப்படின்னு கேட்கும்போது கார்பெண்டரா சீச்சி நான் ஏன் அவங்க கூட எல்லாம் போக போறேன், நான் வந்து லவ் பண்ற ஒரு ஆர்கிடெக்ட்பா அப்படின்னு சொல்லும்போது சரி அவரை கூட்டிட்டு வாவே நம்ம பார்க்கலாம் அப்படின்னோன்னா அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவா. உடனே அவங்க அப்பா ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்றாரு, ஒரு நாள் கூட்டிட்டு வா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவன் வந்து ஓகேப்பா அப்படிப்பா அப்படின்னு
சினிமான்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட போயிட்டு எங்கள் அப்பா வந்து உன்னை பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னோடனே ஹீரோ வந்து ஒன்று சொல்லுவான், அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன், இதில் வந்து உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறதுல என்ன இருக்குது அப்படின்னோடனே ஹீரோன்னு சொல்ல, நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும்னா அவங்கள பார்த்து தான் ஆகணும்னு சொன்னால் ஹீரோ வந்து என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். உடனே வந்துட்டு ஹீரோ வந்து அவன்கிட்ட ப்ளீஸ் 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 வந்து அவன் பின்னாடி வந்து துரத்தி கேட்டே இருக்கா. ஆனால் அவன் வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கான். ஹீரோ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து அவன்கிட்ட கேட்டுருக்க, நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா, ஏன் வந்து எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கா. ஆனால் ஹீரோ வந்து சொல்கிறான், நீ ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் வந்துட்டு சந்தோஷமா இருப்போமா, நீ எவ்வளோ பணக்கார பொண்ணு, நான் ஒரு பிச்சைக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிட்டே இருக்கா. ஆனால் அவன் வந்து எதையுமே கேட்குறதா இல்லை. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோனோட ஃபேமிலி வந்து வருது. ஹீரோவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோயின் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போகிறா. இங்கே வந்து ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட செம்மையாக வாங்கிட்டு இருக்காரு. உனக்கு வந்து என்ன தகுதி இருக்குது என்னோட பொண்ணை வந்து கட்டிக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து வாங்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவளால் வந்து நம்பவே முடியல, அவள் பொண்ணு வந்துட்டு ஒரு கார்பெண்டரை வந்து லவ் பண்ணுறது. ஸோ அதனால ஹீரோ வந்து அவர் திட்டிகிட்டே இருக்காரு. இங்கே ஹீரோனுக்கு வந்து என்னமோ ஆகுது, அவளால் நடக்க முடியல, சட்டம் மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். உடனே வந்து அவள் வந்துட்டு இருக்கும்போது அவள் தங்கச்சி வந்து அவளை பார்க்கறதுக்காண்டி போகும்போது அவள் தங்கச்சி வந்து கத்துறா. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வெளில போய் பார்க்கும்போது ஹீரோயின் வந்து மயங்கி கிடப்பா. உடனே வந்து ஹீரோ அவளை தூக்கிக்கிட்டே வந்து நடக்கிறா. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோனோட அப்பா வந்து பார்க்குறாரு. ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஹீரோ வந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்து இவனை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோனுக்கும் அவங்க அப்பாவோட சம்மதத்தோட வந்து மேரேஜ் நடக்குது. 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும், குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாலும், லைக் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறது, மறக்கிறது, இதெல்லாமே பண்ணாலும் ஹீரோ வந்து சிரிச்சுட்டே அவளை வந்து சமாளிக்கிறான். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு 2 பேருமே ஒரு ஜாலியான லைஃப்பை வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து ஒர்க் போகிறான். அங்கே திருப்பியுமே அந்த மேஸ்திரி அவங்க கூட வந்து சண்டை நடக்குது. அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹீரோக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அதனால் வந்துட்டு அவன் நொய்யின்னு இருக்கான். இதனால் வந்து சண்டை வருது. அப்போ வந்துட்டு ஹீரோனோட அப்பா அங்கே வராரு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு. உடனே வந்து ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அவங்கள வந்து காமிச்சு, இவங்க வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆள் கூட வந்து ஹீரோ வந்து பேசுகிறான். அந்த ஆள் வந்துட்டு ஒரு இடத்த காமிச்சிட்டு, இங்கே ஒரு நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னோடனே ஹீரோ வந்து சொல்லுவான், இந்த இடத்த வந்து இப்படியே விட்டால் கூட அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவன் சொல்லுவாரு, இல்லை எனக்கு இங்கே ஒரு வீடு கட்டி தான் ஆகணும் அப்படின்னு, நீ வந்து அதுக்கு பிளான் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து ஒரு வீட்டு மாடலை ரெடி பண்ணி அதை ஹீரோயின்ட்ட காமிச்சு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து நிறைய கொஷின் கேட்குறா. அதுக்கு வந்து ஹீரோ வந்துட்டு அந்த வீட்டு மாடலை பற்றி வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உனக்கு யார் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் கேட்கும்போது என் ஒய்ஃப் தான் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து அவன் பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்கிறதுக்காண்டி அவன் வந்து போயிருப்பான். அங்கே வந்துட்டு சூப்பராகவே இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அந்த ப்ராஜெக்ட் பற்றி. அந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து சைன் ஆகிடும். இதை வந்துட்டு ஹாப்பியாக எடுத்து ஹீரோனுக்கு வந்து அவன் சொல்லும்போது ஹீரோ ரொம்பவே வந்து ஹாப்பியாக, அதுக்கப்புறம் அவள் வேலை பார்க்கணும், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேலை வந்து பார்க்கறதுக்காண்டி போயிடுவா. ஹீரோ தான் வேலைக்கு போகணும், எனக்கு டீ போட்டு கொடு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறான். ஹீரோவும் சரின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு வந்து ஹீரோ டீயை போட்டு வந்து கொடுக்கும்போது ஹீரோயின் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கா. அவங்க மூஞ்சி ஃபுல்லாமே வந்து கிஸ் பண்ணி வச்சிருக்கா. ஸோ அந்த லிப்ஸ்டிக் மார்க் எல்லாமே வந்து இருக்கும். இதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. எதுக்கு நீ இப்போ இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தான் போய் ஃபேஸ் வாஷ் போகும்போது கண்ணாடியை பார்க்கும்போது ஃபுல்லாக லிப்ஸ்டிக் மார்க்காக இருக்கும்போது அடிப்பா இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்துறதுக்காண்டி வருவான். அவள் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எஸ்கேப் ஆகி ஆஃபீஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டா. ஹீரோன் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், நீங்கள் வீட்டுக்கு போகிறவே நீங்கள் மறந்துருக்கீங்களா, எனக்கு மறக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து இவளை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, என்ன லூசு மாதிரி பேசுகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து வீட்டுக்கு ரொம்பவே பயந்து வந்து போகிறா. ஏதோ புது வீட்டுக்கு போகிற மாதிரியே வந்துட்டு ரொம்பவே பயப்பட்டு போகிறா. அதுக்கப்புறம் டோரை ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் ஆகிடுது. ஓ நம்ம வீடு தானா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறா. உள்ளே எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஹீரோனுக்கு ஒரு பயம், இது நம்ம வீடு தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி ஹீரோ வந்து நிற்பான். ஹீரோ வந்து நிற்போன்னு தான் இவளுக்கு வந்துட்டு ஒப்பா நம்ம வீட்டுக்கு தான் கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லுவான், நான் தான் அந்த கபோர்ட்லாம் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து ஒவ்வொரு கபோர்டை ஓப்பன் பண்ணி சந்தோஷப்படுறா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அது எல்லாமே இவளுக்காண்டி பண்ணி கொடுத்துருப்பான். நெக்ஸ்ட் டே ஹீரோன் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட சொல்லுவான், இப்படி எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு ஒரு ரெக்கார்டை போட்டுட்டு நீ வந்து உனக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருப்பாள் அழுதுட்டு அந்த ரீசன் வந்து சொல்கிறான். ஏன்னா அவன் வந்துட்டு ஒருத்தனை வந்து லவ் பண்ணியிருப்பான். அவன் வந்து கல்யாணம் ஆயிரும் அவனுக்கு. அதனால வந்து அவன் கூட ஓடி போகிறதுக்காண்டி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருப்பான். ஆனால் வந்துட்டு அவன் வந்திருக்க மாட்டான். இதனால் வந்துட்டு அவன் ஒய்ஃப் வந்துட்டு இவளை பிடிச்சி வந்து செம்மையாக வந்து அடின்னு அடிச்சிருப்பா. இதனால் வந்து இவளுக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கும். இதெல்லாமே சொல்லும்போது அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஸ்ட்ரெஸ்னாடி தான் இது இருக்கும், நீ வந்து நெக்ஸ்ட் வீக்கு வா, நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. ஹீரோக்கு ஒரு புது ஆஃபீஸை வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. ஹீரோ வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு லேடி வந்து வராங்க. அவங்க வந்துட்டு
இவன்கிட்ட வந்து காசு கேட்கும்போது ஹீரோ வந்து சொல்லுவான், அதான் உங்க ஆள் இருக்கான்ல அவன்கிட்ட கேளுங்க, எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் அம்மாட்ட இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே சண்டை போடுறாங்க. ஹீரோ வந்து ரொம்பவே அசிங்கமா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நான் செத்தா கூட நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கழுவி ஊத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு இடத்த வந்து ஹீரோ வாங்கியிருப்பான். அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோனை கூப்பிட்டுட்டு போயிட்டு, இங்க வந்து பெட்ரூம் வரும், இங்க வந்து அது வரும், இது வரும், உனக்கு வந்து எங்க பெட்ரூம் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோ வந்து அவளை தூக்கிட்டு வந்து இங்க அது வரும், அங்க அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து சந்தோஷமா சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோனை வந்து அவனோட குரு கிட்ட வந்து கூட்டிட்டு போறான். அப்போதான் அவனோட ஃபிளாஷ்பேக் வந்து சொல்லிட்டே இருக்கான். என்னை சின்ன வயசுலயே வந்து அனாதையா விட்டுட்டாங்க. ஆனா இவர் தான் வந்து என்னை எடுத்து வளர்த்தாரு. ஆனா ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்ட். என்னை வந்து ரொம்பவே அடிப்பாரு. என்னை ஒரு ஸ்லேவா வந்து வளர்த்தாரு. எனக்கு ஒரு 9 வயசு இருக்கும்போது என் கையில சுத்தியல் கெடுத்தாரு. அப்பதான் வந்துட்டு நான் ஒர்க்கை வந்து ஃபர்ஸ்டா கத்துக்கிட்டேன். அதனாலதான் நான் இப்ப இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஆனா அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு என் வைஃப் உங்களை பார்க்கணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவரு ஆனா கழுவி ஊத்திட்டே இருக்காரு. இன்னுமே அவர் மாறல. ஹீரோ கேக்குறான், இன்னுமா இந்த கோயிலை கட்டிட்டு இருக்க, 10 வருஷம் ஆக போகுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் இவர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு, உனக்கு வந்து ஹீரோ அம்மாவை நீ பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, என்னது ஹீரோக்கு அம்மா இருக்கா அப்படின்னு சொல்லி அவ ஷாக்கா முழிக்கிறா. அப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது ஹீரோக்கு ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோ அன்னைக்கு நைட்டில் ஹீரோ வந்து செமையா தூங்கிடுறான். அதுக்கப்புறம் போய் அந்த லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ஒரு பேப்பரை பார்க்குறா. அதில் அவங்க அம்மாவோட அட்ரஸ் மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டே வந்து அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்துட்டு இதெல்லாம் பேசும்போது ஹீரோ செமையா கடுப்பாயி, எனக்கு அம்மாலாம் இல்லை, அவங்கள பற்றி பேசாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு சமாதானப்படுத்த பார்க்குறா. ஆனால் அவன் ரொம்பவே வந்து அவங்க அம்மா மேலே கோவமாக இருக்கனாடி கிளாஸை வந்து அடிச்சு வச்சுறான். கை ஃபுல்லமாக ரத்தம் ஆயிடுது. அப்படி இருந்தும் ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்த பார்க்குறான். ஆனால் வந்து அவன் சமாதானம் ஆகிற மாதிரியே இல்லை. அவங்க அம்மாவை பற்றி பேசாத, நான் வந்து இந்த காசுலாம் எங்கள் அம்மா கொடுக்க மாட்டேன், அதுல வந்து நான் உனக்கு வீடு தான் கட்ட போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்லுவான், அப்படி ஒரு வீடு கட்டினாலுமே நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது, அந்த மணி அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சண்டை போடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை சமாதானப்படுத்தி அவனோட கையில் வந்து கட்டு போட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காண்டி ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போகிறான். அவங்க அம்மா வந்து ரொம்பவே கத்துறாங்க, எதுக்கு நான் செத்துட்டுனா இருக்கேனான்னு பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இங்கேருந்து மூஞ்சி எனக்கு பார்க்க வேணாம், உன் ஹெல்ப் எனக்கு வேணாம், கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒருத்தனை பார்த்துட்டு வந்துட்டு அவன் சேவ் பண்ணி வச்சிருந்த மணி எல்லாத்தையுமே கொடுக்குறான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அந்த மணி எல்லாத்தையுமே வந்து கொடுக்கறதுக்காண்டி ரெடி பண்ணுறான். ஹீரோயின் வந்து ஒரு ரோட் சைடில் உட்காந்துருப்போம். ஹீரோ வந்து ரொம்பவே புலம்புறான், இந்த காசையும் நான் கொடுத்துட்டேன், உனக்கு வந்து வீடு கட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அவனை வந்து ஃபீல் பண்ண விடக்கூடாதுன்னு அவனை மாதிரியே ஆக்ட் பண்றா. அவனை வந்துட்டு வா காசு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மாதிரியே வந்து விளையாடுற. இதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோ வந்து அவளை வந்து ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த டாக்டர்கிட்ட போகிறான். உடனே டாக்டர் கேட்குறாரு, உன்னை வந்துட்டு 1 வாரத்தில் வர சொன்னால் 2 வாரத்தில் வரியா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் எல்லா டெஸ்ட்டுமே வந்து அவளுக்கு வந்து ஸ்கேன் அது இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவள் வந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அவளுக்கு செம்ம ஷாக்கு. என்னன்னா அவளோட எக்ஸ் வந்துட்டு மறுபடியும் அந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். இதை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து செம்ம வந்து ஷாக்காக இருக்கும். அவன் வந்து இவகிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான், நான் ஏன் அன்னைக்கு வர முடியல அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து சொல்லுவான், எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, அதெல்லாம் விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க இருந்து. டாக்டர்கிட்ட வந்து ஹீரோயின் போகிறா. டாக்டர் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஹீரோயின் வந்து என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு ரேர் கேஸ், உனக்கு வந்து அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்துருக்கு, இதில் வந்து என்னாகும் டாக்டர் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எல்லாத்தையுமே மறந்துடுவ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான், உன்னோட ஞாபகங்கள் எதுவுமே வந்துட்டு உனக்கு இருக்காது, நீ எல்லாருமே மறந்துடுவா, உன் ஃபேமிலி உன் ஃப்ரெண்ட்ஸு ஏன் உன்னை கூட நீ மறந்துடுவ அப்படின்னா லாஸ்ட்டில் எனக்கு என்ன டாக்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உனக்கு வந்துட்டு மென்டல் டெத்து தான் ஆகும், ஃபிசிக்கல் டெத்தை விட நீ எல்லாமே வந்து மறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான், ரொம்ப வந்து அழுகுறான். ஹீரோவும் படுத்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கேட்பா, வா காசு விளையாடலாம் அப்படின்னோடனே ஹீரோ வந்து சொல்லுவான், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா அப்படின்னோடனே அவன் சொல்லுவான், ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, எப்போ நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு பாத்ரூம்குள்ள போயிடுறா. இவன் வந்து ஆனா வந்து அவளை ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி ஃப்ராடுத்தனம் பண்ணி வச்சிருப்பான். ஆனா அவள் வந்து பாத்ரூம்ல போயிட்டு ரொம்பவே அழுவா, அவளோட டிசீஸை நினைச்சு ரொம்ப வந்து கதறி அழுதுட்டு இருக்கா. ஹீரோக்காண்டி வந்து குக் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இவனை வந்து டை கட்டி அது பண்ணி ரெடி பண்ணி இவனை வந்து கிளப்பி விட்டுருவா. இவன் வந்து ஃபர்ஸ்ட் போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு விண்டோவில் நின்று இவன் கூட விளையாடிட்டு அப்புறம் 2 பேருமே சிரிச்சுட்டு அவன் வந்து கிளம்பி போயிடுவான். ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கால் வரும் அவன் ஆஃபீஸ்லேருந்து. அந்த டாக்டர் வந்து சொல்லியிருப்பாரு, நீ வந்து ஆஃபீஸ் போகிறத வந்துட்டு நிறுத்திக்கோ அப்படின்னு இருப்பாரு. அதனால இவன் வந்துட்டு போகிறத வந்து நிறுத்திடுவா. இவன் வந்துட்டு என்ன ஆகும்னா காலில் வந்து யாருன்னா அவளோட எக்ஸ், அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, நான் வர்றதுனால தான் நீ வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது அதெல்லாம் இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பா. பட் அவன் வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி வா நான் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே இவனும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். இங்க ஹீரோ வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வந்துட்டு லஞ்ச் பாக்ஸை திறக்கிறான். ஒரு பாக்ஸை திறந்தா ரைஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸை திறக்கும் போது அதுலயுமே வந்து ரைஸ் இருக்கு. எங்க சைடிஸே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. இவனுக்கு ஒண்ணுமா புரியல. ஏன்னா இவனுக்கு வந்து ஹீரோனோட டிசீஸ் பத்தி எதுவுமே தெரியாது. உடனே வந்து இவன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான். இங்க வந்து ஹீரோனுக்கு என்ன ஆகுதுன்னா அவ போன வழியே வந்து மறந்துட்டா. எங்க போறோனோ அவளுக்கு தெரியல. முழிச்சிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு ஓரமா போய் உட்காந்துட்டு அவன் வந்து அழ ஆரம்பிச்சிடா. இதை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து அவளை வந்து பிடிச்சிட்டு உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இங்க வந்து ஹீரோ வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு. டாக்டர் வந்துட்டு இப்படி அவளுக்கு இந்த டிசீஸ் இருக்கு அப்படின்னா ஹீரோ வந்து ரொம்பவே கோபப்படுறா. நீங்க எதுக்கு அதை வந்து அவகிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டாக்டர் கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடான். நீ வந்து ஃப்ராடு டாக்டரா அது இதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து சொல்லுவாரு நான் ஃப்ராட்லாம் இல்லை, உனக்கு வந்துட்டு நான் வந்து தப்பா சொன்னேன்னு சொன்னா நீ வேற டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். இவன் வந்து ஆனாலும் கேட்காம காலெல்லாம் பிடிச்சி ரொம்பவே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான் ஹீரோ. அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோனை வந்து கூட்டிட்டு வந்திருக்கும் போது எங்கம்மா போனோம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் வந்து சொல்லுவேன் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னோன்னே இவருக்கே செம ஷாக் ஆயிரும். அதுக்கப்புறம் இவர் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ் வந்து ஆப்போசிட்ல வருவான். அதுக்கப்புறம் இவளுக்கு ஏதோ ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். உடனே வந்துட்டு அந்த எக்ஸ் வந்து கூட்டிட்டு வரான். ஹீரோனுக்கு வந்து இப்போ அந்த எக்ஸோட இருந்த ஞாபகங்கள் மட்டும்தான் இருக்கு. இவளுக்கு மேரேஜ் ஆனது எதுவுமே வந்து அவளுக்கு ஞாபகம் இல்லை. அந்த எக்ஸ் கூட ஒரு லவ்வர் மாதிரியே உட்காந்து பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சடனா அவளுக்கு ஏதோ ஞாபகம் வர அங்கேருந்து ஓடி ஒரு டாக்ஸி பிடிச்சு கிளம்பிடுறா. ஹீரோ வந்து ஹீரோனை தேடிட்டு வரா. அந்த பேஸ்பால் விளையாடுற இடத்துல வந்து பார்க்கும்போது அங்கதான் ஹீரோ நிக்கிறா. ஹீரோ வந்து ஹீரோ கிட்ட கேட்குறான் உனக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சா என்னை பத்தி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அதெல்லாம் விட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து புலம்புறா. எனக்கு எல்லாமே மறந்து போயிடும், நான் உன்னையுமே மறந்துடுவேன், எனக்கு யாருமே தெரிய மாட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து சொல்லுவான் நீ மறந்தா என்ன, நான் தான் இருக்கேன்ல, நான் உனக்கு ஞாபகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஹீரோயின் வந்து சமாதானமே ஆக மாட்டா. புலம்பிட்டே இருக்கா. எனக்கு வந்து எல்லாமே மறந்து போயிடும்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. ஹீரோக்கு வந்து அழுகையா வரும். ஆனா அதை மறைச்சிட்டு அவளை வந்து அக் பண்ணிட்டு அதெல்லாம் இல்லை நான் உனக்கு இருக்கேன், எதுவானாலும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நீ மறந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்து அங்கேருந்து கூட்டிட்டு வருவான். நெக்ஸ்ட் டே வீடு ஃபுல்லாமே வந்து ஹீரோ வந்துட்டு அந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே எழுதி வந்து பேஸ்ட் பண்ணுவான். போட்டோஸ் இது அதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஒட்டி வைக்கிறான். ஹீரோயினுக்குமே வந்து ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி அவளோட பேரு ஊரு அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சிருக்கான். அவளுக்கு மேல வந்து அதை போட்டு விட்டுறான். அதுக்கப்புறமேட்டு வந்து ஹீரோ வந்து வேலைக்கு போகும்போது இவன் வந்து சொல்லுவா சீக்கிரமா வாங்க அப்படின்னோடனே எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது உங்க அம்மாக்கு பர்த்டே மறந்துட்டீங்களா, ஒரு பார்ட்டி இருக்கு, என் அப்பா அம்மா கூட வராங்க, நீங்களும் சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வேலைக்கு கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் குக் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ வந்துட்டு கூப்பிடுற மாதிரி இருக்கும். இவ போய் பார்க்கும்போது அந்த எக்ஸ் வந்து நிற்பான். உடனே வந்து இவன் வந்து கேஷுவலா உள்ள வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் அதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அங்க வந்து ஹீரோ வந்து கரெக்டா வேலை முடிஞ்சு வரான். வந்து இவன் பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிரா. போட்டு அந்த எக்ஸை அடின்னு அடிக்கிறான். உடனே வந்து ஹீரோயின் வந்து அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவ கையில கத்தி வச்சிருப்பான். அதை வச்சு தடுக்க போகும்போது ஹீரோவோட கையில வந்து கீறி விட்டுரும். ஆனாலும் அவன் வந்து அந்த எக்ஸை வந்து அடி பின்னி எடுத்துருவான். இதெல்லாமே ஹீரோயின் பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும்னா இவன் அடிச்சுட்டே இருக்கும்போது அந்த எக்ஸ் வந்து சொல்லுவான் அவன் கூட வாழவே இஷ்டம் இல்லை பாரு, என் கூட வரதான் அவளுக்கு இஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அவன் இன்னும் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அங்க வந்து ஹீரோயின் அப்பா அம்மா எல்லாம் வரும்போது ஹீரோயின் வந்து மயங்கி விழுந்துருவா. ஹீரோ வந்து ஹீரோனோட கண்டிஷன் வந்து அவங்க அப்பா அம்மா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோனோட அப்பா சொல்றாரு நாங்க இனி ஹீரோனை பாத்துக்கிறோம், நீ வந்து அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அதெல்லாம் என்னால முடியாது, அவ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து சத்தம் கேட்டு வெளியில வந்துடா. பார்த்தா அங்கேயே வந்து யூரின் போக ஆரம்பிச்சிட்டா ஹீரோயின். இதை பார்த்தோன்னா ஹீரோ வந்து உடனே ஓடி போய் அவளை ரூமுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு அவனோட ஷர்ட்டை கழட்டி அந்த யூரினை வந்து துடைக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவ்வளோ அவளை வந்து லவ் பண்ணுவான் அவன். ஹீரோ வந்து ஹீரோனுக்காண்டி ஒரு வீடு மாடலை வந்து ரெடி பண்ணிட்டு அதை வந்து ஹீரோயின்ட்ட காமிக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இதுக்கு பெரிய பெரிய ஜன்னல் வை அது வை இது வைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சரி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போகும்போது ஹீரோயின் வந்து அவளை வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது அவனும் வந்து லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்து வெளியில போறான். வெளியில போயிட்டு அப்படி அழுகுறான். ஏன்னா அவ சொன்ன பேர் வந்து அவளோட எக்ஸோட பேரு. அதை வந்து சொன்னோன்னே ஹீரோக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடும். ரொம்பவே வந்து அழுகுறான். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த டாக்டரை பார்த்து இப்படி வந்து அவளோட எக்ஸோட ஞாபகங்கள் மட்டும்தான் அவளுக்கு இருக்கு, என்னோட ஞாபகங்கள் அவள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படும் போது அந்த டாக்டர் வந்துட்டு இது எல்லாமே அவங்களோட கண்டிஷன், நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நீ கோவம் எல்லாம் படாதா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு.
ஹீரோயின் வந்து அந்த சிவத்தில் இருக்க ஃபோட்டோஸ் அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வரா. அப்போ தான் வந்து ஹீரோனோட பேரையும் வந்து பார்க்குறா. அப்போ தான் அவளுக்கு தெரியுது தான் வந்து எக்ஸோட நேமை வந்து மாற்றி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறா. அவளுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே அவனை ஹீரோவை மீட் பண்ணது எல்லாமே வந்து ஞாபகம் வருது. அதெல்லாம் நினச்சி ரொம்ப வந்து கஷ்டப்படுறான். ஹீரோ ஒர்க் விட்டு வீட்டுக்கு வரா. யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. அப்போ பார்த்தா ஒரு டேபிளில் ஒரு லெட்டர் இருக்கும். அது வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஹீரோன் வந்து ஹீரோக்காண்டி எழுதி வச்சிருப்பா. அதை எடுத்து ஹீரோ வந்து படிச்சுட்டு அப்படி அழுகிறான். அதில் என்ன எழுதியிருக்கும், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், ஆனால் வந்து நான் உன்னை மாற்றி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, என் மனசில் ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க, உனக்காண்டி மட்டும்தான் என் உயிர் வாழுது, ஆனால் நான் உன்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன், அதனால நான் வந்து வீட்டை விட்டு போகிறேன், நீ என்னை தேடாத, எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, நீ எங்கள் அப்பாவை போய் ஒருக்கா லாஸ்ட்டாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எழுதி வச்சிருப்பா. இதை பார்த்துட்டு ஹீரோ வந்து கதறி வந்து அழுதுட்டு இருக்கான். ஹீரோட அப்பாவை வந்து பார்க்கும்போது அவரோட டிவோர்ஸ் பெட்டிஷனை கொடுக்கும்போது அவன் வந்து அதை கிழிச்சு போட்டு எனக்கு ஹீரோயின் தான் வேணும், நான் அவளை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இது எல்லா ஸ்டோரியுமே வந்துட்டு ஹீரோ வந்து அந்த பைத்தியக்காரர்கிட்ட வந்து இவ்வளோ நேரம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பைத்தியக்காரர் சொல்கிறாரு, நீ தான் போய் அவளை தேடணும், போய் கண்டுபிடி, நீ அவளை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஹீரோக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கும். அதை ஒன்றா கீழே போட்டு பார்க்கும்போது ஹீரோயின் 10 வந்திருக்கும். வேகமாக அவன் பிரித்து படிக்கிறான். அப்போ தான் அவன் சொல்லியிருப்பான், எனக்கு இப்போ தான் உன்னை பற்றி ஞாபகம் வந்துச்சு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் வந்துட்டு என்னால் உன் கூட வாழ முடியாது, நீ வந்து என்னை விட்டுரு, நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு, உன் கோவத்தை வந்து குறைச்சிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எழுதியிருப்பா. என்னை நீ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனால் ஹீரோ வந்து கார் எடுத்துகிட்டு அவளை தேடிட்டே போவான். தேடி பார்க்குறான். கடைசியில் ஒரு இடத்துல வந்துட்டு ஹீரோயின் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிடறான். ஹீரோயின் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பா. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது ஒரு நர்ஸ் வந்து ஹீரோயின் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இவ வந்து எல்லா பிக்ஸுமே வந்துட்டு கிழிச்சு போட்டா, ஒரே ஒரு பிக்கை தவிர அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது. ஹீரோயின் ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கா. அந்த நோட்டு வந்து கீழே விழுந்துடும். அந்த நோட்டை எடுத்து பார்க்கும்போது ஹீரோவை தான் கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சிருப்பா. ஏன்னா அவளுக்கு வந்து ஞாபகம் இருந்திருக்காதுல்ல. ஸோ ஹீரோ வந்து அந்த மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பான் அந்த நோட்டு ஃபுல்லாமே. அதை வந்து ஹீரோ எடுத்து பார்த்துட்டு ஹீரோயின் கையில் கொடுக்கும்போது ஹீரோயின் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்துட்டு இவன் கேட்குறான், எனக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் கேட்குறான், நான் உன்னை முன்ன பார்த்துருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு ஓகே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்லி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறான். ஹீரோனை வந்து ஒரு ட்ரிப் மாதிரி கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பெர்மிஷன் கேட்குறான். அந்த நர்ஸும் வந்து ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஹீரோ பார்த்துருப்பான்ல, அதே செட்டப்பை வந்துட்டு திருப்பி பண்ணுறாங்க. ஹீரோயினை வந்துட்டு அந்த நர்ஸ் வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவன் வந்து மோதுவாள், அதே மாதிரி அவன் வந்து நிற்கிறான். ஹீரோயினும் வரா. அவன் கையில் வந்து கோக் இருக்கு. அதை அவள் பார்த்துட்டே உள்ளே போகிறா. அவளுக்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்து உள்ளே இருக்காங்க. ஹீரோட அப்பா அம்மா, ஹீரோட அம்மா, அந்த குரு எல்லாருமே இருக்கும்போது எல்லாருமே பார்த்து இவ வந்துட்டு ஸ்மைல் கலந்த ஒரு அழுகை வந்து இவளுக்கு வரும். அப்படியே வந்துட்டு அவளுக்கு வந்து அந்த ஞாபகம் வந்து வந்த மாதிரியே இருக்கும். அவள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஹீரோட்ட வந்து கேட்பா, வந்துட்டு இது எல்லாம் சொர்க்கமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து ஆமான்னு சொல்லிட்டு அவளை ஹாப்பியாக வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு லாங் டிரைவ் போகிறான். அப்போ தான் வந்துட்டு அவன் மரத்துலேயே வந்து இவளை வந்து ஒரு டால் மாதிரி செஞ்சு வச்சிருப்பான். அதை வந்து இவளுக்கிட்ட கொடுத்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே சந்தோஷமா வந்து ஒரு லாங் டிரைவ் போறாங்க. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.